ஜெபிப்போம். हम सब प्रार्थना करेंगे। ஆமென். கர்த்தரது ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக, परमेश्वर की आराधना को आशीष करने, தேவன் நம்மோடு பேசும்படியாக परमेश्वर हमसे बातें करने, எல்லாரும் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். हम सब परमेश्वर की ओर देखें। ஹalleluya. praise the lord. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். हम आपका धन्यवाद करते நல்ல हैं। தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். अच्छे पिता, हम आपका धन्यवाद करते हैं, स्तुति ஆமென். करते நேற்றும் हैं। மீண்டும் மீண்டும் ஆராதவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். कल आज और कभी भी नया बदलने वाले हम आपका स्तुति करते हैं। நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். धन्यवाद के साथ Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah. 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah. அன்பின் பரலோகத்தின் நேசப்பிதாவே, प्यारे स्वर्गीय पिता, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आशीष के सच्चे पवित्र सुबह की कड़ी के लिए धन्यवाद। கடந்த மாசம் முழுவதும் கர்த்தர் எங்களை கண்மூடி போல பாதுகாத்தீர். पिछले महीने हमें आंखों की पुतली की तरह संभाला। இந்த மாசத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவருடைய சமூகத்துல கடந்து வந்து பாட துதிக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. इस महीने के पहले रविवार में आपके समूह में आके आपका स्तुति आराधना करने के लिए लेकर आए, उसके लिए धन्यवाद। இந்த நாள் இந்த ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ये आराधना को आप जिम्मेदारी लीजिए। பாடுகிறதான பாடலை நீர் ஆசீர்வதியும். गाने वाले गीतों को आशीष कीजिए। துதியோடும் ஆவியோடும் உண்மையோடும் பாட எங்களுக்கு கிருபை தாரும். स्तुति आत्मा और सच्चाई से हम गीत गाने நல்ல दीजिए। சங்கீத பகுதி எங்களுக்கு தாரும். अच्छे भजन संगीता को दीजिए। நல்ல வார்த்தை எங்களுக்கு தாரும். अच्छा वचन को दीजिए। வார்த்தை மூலம் கர்த்தர் எங்களோடு நீர் பேசுவீராக. वचन के द्वारा आप हमसे बातें இந்த कीजिए। மாசத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறீரோ அதை கர்த்தர் பரலோகத்தில் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ये महीने के पहले रविवार में आपके बच्चों के लिए जो वचन है वो आप हमें दीजिए। இந்த காலை ஆராதனை ரூபத்தில் கடந்து வாரும். ये सुबह के आराधना में हमारे बीच आइए। எங்களோடு நீர் பேசும். हमसे बातें कीजिए। உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும். आपका वचन हमारे बीच आने दीजिए। என் நாமத்தினால் 2 பேர் 3 பேர் குடும்பம் நடுவில் இருப்பேன் சொன்னீரப்பா. मेरे नाम से 2 जन 3 जन जहाँ जमा होते मैं वहाँ पर रहता हूँ। உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் எங்கள் மத்தியில் ஆசீர்வாதம். आपके वचन के अनुसार आप कार्य कीजिए। ஆராதனை முற்றிலும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். पूरे आराधना का जिम्मेदारी लीजिए। கடந்த அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். जो भी आए हर एक जन को आप आशीष எல்லாரும் சேர்ந்து பாடி துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். सब मिलकर गीत गाकर आराधना करने के लिए कृपा உம்முடைய कीजिए। திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். आपके हाथों में सौंपते हैं। கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். परमेश्वर जिम्मेदारी ஜெபத்தை लीजिए। கேட்டதுக்காய் நன்றி. प्रार्थना सुना उसके लिए धन्यवाद। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய நாமத்திற்கு
நாமத்துக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा हो। எல்லாரும் உற்சாகமாய் ஒரு சில பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். हम सब जोश के साथ कुछ गीतों को गाकर परमेश्वर का महिमा करें। பாடல் புத்தகத்தில் 77வது பாடல். गाने के गीत के बुक में 77 गीत नंबर। தேவ ஆசீர்வாதம் பெருகுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க என்று சொல்லி. परमेश्वर का आशीष बढ़ता रहता है, ऐसा एक गीत है। ஆண்டவரை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். परमेश्वर का स्तुति करके हम गीत गाएं। எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி மகிமைப்படுத்துவோம். हम सब जोश के साथ ताली बजाकर गीत गाएंगे। ஆமென்.
हालेलुया। ஒரு हिंदी பாடலை நாம் பாடுவோம். एक हिंदी गीत को गाएंगे। परम पिता के हम स्तुति गाएं. परम पिता की हम स्तुति गाएंगे। தமிழ்ல இந்த பாடல் இருக்கிறது. ऐसा एक तमिल में भी गीत है। தேவ பிதா இந்த மேய்ப்பனல்லோ. परम पिता मेरा मेपन है। சிறுமை தாழ்ச்சி அடையது. मुझे कोई भी चीज की घटी नहीं होगी। பாடி நாம் கர்த்தரை மகிழ்த்துவோம். Praise Jesus. गीत गाकर हम परमेश्वर की महिमा करेंगे। हालेलुया। हालेलुया. हालेलुया। ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा। ஒரே ஒரு ஆராதனை பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். एक और आराधना का गीत गाएंगे। ஆமென். கர்த்தருடைய வாசலிலே பிரவேசிக்க வந்திருக்கிறேன். परमेश्वर के सम्मुख में हम आए हैं। தேவ வீட்டில் நன்மையாக நிரம்ப வந்திருக்கிறேன். परमेश्वर के घर के भलाई से हम बनने आए हैं। பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ऐसा गीत गाकर परमेश्वर की महिमा करेंगे। Praise
கொஞ்ச நேரம் கண்களை மூடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். हम कुछ समय आंख बंद करके आराधना ஆராதிக்கிற करेंगे। ஒரு நேரம் ये आराधना का समय है। கர்த்தர் ஆராதனையிலே பிரியப்படுகிறார். परमेश्वर आराधना में प्रिय है। எங்கே துதி உண்டோ அங்கே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். जहाँ स्तुति है वहाँ परमेश्वर है। எங்கே ஆராதனை உண்டோ அங்கே கர்த்தர் கிரியை செய்கிறார். जहाँ आराधना है परमेश्वर वहाँ कार्य करते நான் हैं। அடிக்கடி இந்த பிரசங்கத்திலே நான் சொல்லுவேன், इसलिए दास हमेशा प्रचार में कहते हैं। பவுலும் சீலாவும் துதித்து ஜெபம் பண்ணி பாடினார்கள். पौल और शीला ने हालेलुया। स्तुति करके आराधना किया। அவர்கள் காயப்பட்ட போதிலும் கர்த்தரை ஆராதித்தார்கள். उन्हें जब चोट लगा उन्होंने तभी भी आराधना கர்த்தர் किया। பெரிய விடுதலை கொடுத்தார். परमेश्वर ने बड़ा छुटकारा இப்பொழுது दिया। எந்த நிலைமையிலிருந்து நீ கர்த்தரை ஆராதித்தாலும் अभी आप जो भी स्थिति में रह के आराधना कर உனக்கு रहे ஒரு हो, விடுதலை உண்டு, आपको एक छुटकारा உனக்கு है, ஒரு சுகம் உண்டு, आपको एक चंगाई உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். आपकी जिंदगी में एक ஒருவேளை अद्भुत कार्य है। மனவேதனை ஆராதிக்கலாம். आप वेदना से आराधना कर रहे हो, கர்த்தர் அந்த வேதனை மாற்றுவார். परमेश्वर वेदना को बदल உனக்குள்ள ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொண்டு வருவார். आपको एक नया छुटकारा ஆகையால் देंगे। ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிக்கிற வந்து இருக்கிறேன். इसलिए परमेश्वर मैं आपका आराधना करने என்னை आया நீ हूं। நிரப்பும், आप मुझे भरो, என்னை நீ தொடும், आप मुझे छू लो, என்னுடைய பலவீனத்தை மாற்றும். मेरे कमजोरी को हटाओ। வாய் திறந்து நீ கர்த்தரை ஆராதி. ऐसा मुंह खोल के आराधना உம்முடைய कीजिए। தேவ பிரசன்னத்தை உணருவாய். आप परमेश्वर की प्रशंसा को महसूस தேவ करेंगे। தொடுதலை நீ உணருவாய். परमेश्वर छू लेंगे। ஹalleluya. ஆக எல்லாரும் வாய் திறந்து நாம் ஆராதிப்போம். इसलिए हम सब நன்றி मुंह खोलकर இயேசுவே, आराधना நன்றி இயேசுவே, करेंगे। நன்றி இயேசுவே. துதிக்கிற ராஜா, துதிக்கிற ராஜா, துதிக்கிற ராஜா. ஹalleluya, ஹalleluya. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Oh glory, 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 glory. நல்லவர், 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 நல்லவரப்பா. துதிக்கிறப்பா, துதிக்கிறப்பா, துதிக்கிறப்பா. ஹalleluya. ஆமென். இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதானக்காரர் மரியாதைக்கும் ஆமென். சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளுக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருளுக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையிலே சொல்லுங்க, நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை.
கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. அருவோம் ஆராதனை உமக்கே, கரகத்தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களும் கிருபை தந்தீரையா. பாடுவோம். இந்த பலவீன நேரங்களும் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எனக்கு பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எனக்கு பயமில்லையே. சொல்லுங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆமென். ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் பாடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உம்மை ஆராதிக்கிறார். हम आपका आराधना करते हैं। எங்கள் பலவீனத்தில் எங்களுக்கு உதவி செய்யும். हमारी कमजोरी में हमारा सहायता किया। உந்தன் சிறுகள் ஆழ்வில் நீர் மூடி आपके पंखों के नीचे हमें छुपा लिया। உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். आपको हम धन्यवाद देते எங்கள் हैं। பலவீனத்தில் எங்களுக்கு நீர் பலம் தந்து हमारे कमजोरी में बल दिया, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். उसके लिए हम आपका உம்மை धन्यवाद நாங்கள் ஆராதிக்கிறோம். आपका आराधना करते हैं। அன்பின் பரலோகத்தின் நேசபிதாவே, प्यारे स्वर्गीय पिता, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். फिर से हम आपके सम्मुख में आते இம்மட்டும் हैं। ஆராதனை கிருபை இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். अभी तक आराधना में आपका कृपा
पाता उसके लिए धन्यवाद। சங்கீத பதினை ஆசீர்வதி. भजन संगीता को आप आशीष தொடர்ந்து दीजिए। கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். निरंतर आपके वचन के लिए प्रार्थना உங்களுடைய करते हैं। வார்த்தையின் மூலம் கர்த்தர் எங்களோடு நீர் பேசும். आपके वचन के द्वारा हमसे बातें कीजिए। வாஞ்சையோடு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். जो भी इंतजार के साथ आपका वचन सुन रहे उनके उन पे आप ஒரே आशीष தினம் அவர்களை தொடும். आप उन्हें छू लीजिए, அவர்களை ஆசீர்வதியும். उन्हें आशीष அவருடைய कीजिए, மன விருப்பத்தை நிறைவேற்றும். उनके मन की इच्छाओं को आप पूरा எல்லா மன कीजिए, வேதனை கர்த்தர் மாற்றி போடும். मन की वेदनाओं को आप வேலை मिटाइए। ஆழத்தோடு இந்த வார்த்தை கேட்பாரானாலும் अगर बोझ के साथ आपका वचन सुन रहे हैं, ஆராதனை முடிவில் அவர்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். आराधना के अंत में उन्हें छुटकारा दीजिए। பலனத்தோடு இந்த வார்த்தை கேட்பார் என்று சொன்னார். अगर कमजोरी के साथ ये वचन सुन रहे வியாதியோடு हैं, இந்த வார்த்தை கேட்பார் என்று சொன்னார். अगर वो बीमारी के साथ सुन रहे ஆராதனை हैं, முடிவில் அவர்களுடைய சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். आराधना के अंत में उन्हें चंगाई दीजिए। எங்களோடு நீர் பேசும். आप हमसे बातें ஒரு कीजिए, மனதை எங்களுக்கு தார். एक मन दीजिए, பரிசுத்த ஆவியானவர் எடுத்து நீர் பயன்படுத்தும். पवित्र आत्मा आप हमें चलाइए, உங்களுடைய கிருபை இருக்கட்டும். आपका कृपा रहे। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से ஆமென். आमीन। ஒரு சங்கீத பதினை வாசிப்போம். हम एक भजन संगीता को पढ़ेंगे। சங்கீதத்தின் புஸ்தகம் भजन संगीता का किताब 81ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். 91 भजन संगीता 91 81 81 சங்கீதம் 81. भजन संगीता 81 நம்முடைய வெள்ளனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். भजन उठाओ, डफ और मधुर बजने वाली वीणा और सारंगी को ले आओ। மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் இக்கால ஓதுங்கள். क्योंकि यह इज़राइल के लिए विधि और याकूब के परमेश्वर का ठहराया हुआ नियम है। நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பில் சாட்சியாக ஏற்படுத்தினார். मैंने उनके कंधों पर से बोझ को उतार दिया, उनका टोकरी ढोना छूट गया। நெருக்கத்திலே நீ என்னை கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கு உண்டாகும் மறுவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். ஏரிவாவின் தன்னிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். हे मेरी प्रजा सुन, मैं तुझे चिता देता हूँ। हे इज़राइल, भला हो कि तू मेरी सुने। உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நமஸ்கரிக்க வேண்டாம். तेरा परमेश्वर यहोवा मैं हूँ, जो तुझे मिस्र देश से निकाल लाया है। तू अपना मुंह पसार, मैं उसे भर दूंगा। என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. इसलिए मैंने उसको उसके मन के हट पर छोड़ दिया कि वह अपनी ही युक्तियों के अनुसार चले। என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழியில் நடந்தால் நலமாயிருக்கும். तो मैं क्षण भर में उनके शत्रुओं को दबाऊं और अपना हाथ उनके द्रोहियों के विरुद्ध चलाऊं। கடைசி 2 வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். आखिरी दो அப்பொழுது वचन, கர்த்தரை பயக்கிறவர்கள் அவருக்கு இச்சையை அடங்குவார்கள். அவருடைய காலம் என்னென்னைக்கு இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा हो। செய்திக்கு முன்பாக ஒரு அறிவிப்பு. प्रचार से पहले एक नोटिस। ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு யூடியூபிலே கர்த்தரை ஆராதித்து வருகிறோம். हर रविवार सुबह 9:30 बजे को हम आराधना करते हैं। ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் யாவரும் நீங்கள் அதை கலந்து கொள்ளுங்கள். हर एक परमेश्वर के लोग, आप हर एक जन उसमें शामिल हो जाइए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करेंगे। தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நமக்கு உபவாச கூட்டம் இருக்கிறது காலை 10 மணிக்கு. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணிக்கு இருக்கிறது. शुक्रवार को हमें सुबह को फास्टिंग प्रेयर रहेगा। அது ஜூம் மீட்டிங் நடைபெற்று வருகிறது. जूम मीटिंग में वो हो रहा है, அதிலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். आप उसमें भी शामिल हो जाइए। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். परमेश्वर की नाम की महिमा हो। சண்டே ஸ்கூல் ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அதில் ஜூம்ல அதில் பங்கு பெற உதவி செய்யுங்கள். रविवार 12 बजे संडे स्कूल रहता है, आप अपने बच्चों को उत्साह के साथ उसमें शामिल कीजिए। அதே தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு வாலிபர்கள் கூட்டம் இருக்கிறது.
வாலிப பிள்ளைகள் நீங்கள் உற்சாகமடைந்து அந்த ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். रविवार शाम को 4 बजे यूथ मीटिंग होता है, आप यूथ सब उसमें शामिल हो जाएंगे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करेंगे। தொடர்ந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யட்டும். निरंतर परमेश्वर हमारे जीवन में बड़े कार्य करें। தொடர்ந்து ஜெபத்திலே தரித்திருங்கள். आप प्रार्थना में लगे रहिए। இந்த மாசமும் லாக்டவுன் அது கூடுதலாகிவிட்டது. ये महीने भी लॉकडाउन बढ़ गया है। தேவன் தேவ பிள்ளைகளை பாதுகாத்து வருகிறார். कैसे भी परमेश्वर अपने बच्चों को रक्षा करते हैं। தொடர்ந்து தேசம் பாதுகாக்கப்பட, தேவன் ஜனங்கள் பாதுகாக்கப்பட, மற்ற எல்லா ஜனங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், அவர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். हमारा देश और सारे लोग रक्षा रहने के लिए आप उनसे प्रार्थना कीजिए। தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. परमेश्वर का कृपा आपके साथ மாசத்தில் रहे। முதல் ஞாயிற்றுக்கிழமை நாம் கடந்து வந்திருக்கிறோம். रविवार महीने के पहले रविवार में हम आए அந்த हैं। மாசம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். पिछले महीने परमेश्वर हमें आंखों की पुतली की तरह கிருபையாய் இந்த 8வது மாசத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். कृपा से यह 8वां महीना हमें दिया है। இந்த மாசத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். ये महीने को भी वो आपको आशीष நாம் करके देगा। ஜெபத்தோடு தேவ வசனத்தை கேட்போம். हम प्रार्थना के साथ परमेश्वर का वचन सुनेंगे। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். परमेश्वर का नाम महिमा होगा। ஆமென். வாசிக்கும் ஆத்மக்கு பிரயோஜனமாக हमारे आत्मा के लिए हम पढ़ेंगे எண்ணாகமம் गिनती का पुस्तक 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय 24, 25, 26, 27 வசனங்கள். 24 से 27 तक पढ़ेंगे। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा हो। அங்கே வேதம் விவிதமாய் சொல்லுகிறது, उसमें वचन इस तरह कहा है, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். यहोवा तुम्हें आशीष करके तुम्हारी रक्षा करेगा। கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். यहोवा तुम पर तुम्हारे चेहरे को प्रकाशित करेगा और आशीष करेगा। கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. यहोवा तुम्हें प्रकाशित करके तुम्हें समाधान देगा, ऐसे करके कहा है। இவ்விதமாய் அவர்களின் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். इस तरह यहोवा का नाम इस्राएल के लोग पुकारेंगे, அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். तब मैं उन्हें आशीष करूंगा, ऐसे करके बोलो करके कहा है। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, இந்த வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது इस वचन को हम पढ़ते हैं तब கர்த்தர் மோசேயோடு இந்த வார்த்தையை பேசுகிறார். यहोवा मूसा से बातें करता है। மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அவன் எகிப்து தேசத்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்தான். मूसा इजरायली लोगों को मिस्र देश से बाहर निकाल कर लाता है। வனாந்தரத்தில் அவர்கள் 40 நாள் அலைந்து திரிந்தார்கள் என்று சில வேதம் சொல்லுகிறது. रेगिस्तान में वो 40 दिन थे करके कहा है। கர்த்தர் அவர்களை வனாந்தரத்தில் போஷித்தார். परमेश्वर ने रेगिस्तान में उन्हें भोजन दिया, அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். उनके सारी जरूरतों को पूरा किया। ஆமென். வானத்தின் மன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. उन्हें मन्ना दिया गया। விதமாய் அவர்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது इस तरह उन्हें चलाकर लाते समय மோசேயுடைய ஊழியத்தின் நாட்கள் முடிகிற அந்த நிலைமையில मूसा का सेवा के दिन का खत्म होने के अंत के दिनों में கர்த்தர் மோசே நோக்கி நீ ஆரோனிடத்திலும் அவன் குமாரனிடத்திலும் இவ்விதமாக நீ சொல்ல வேண்டும். परमेश्वर ने यहोवा मूसा से आरोन और उससे उसके पुत्र से कहो करके ऐसे बातें कहे। இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इस्राएलियों के पुत्रों को आशीष करते वक्त क्या बोलना है ये करके कहा है। அதைதான் நாம் அந்த கீழே வசனத்திலே வாசித்தோம். वही हमने ये वचनों में अब पढ़ा है। ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, यहाँ परमेश्वर के लोगों, நாம் ஆராதிக்கிற தேவன் ஆசீர்வாதத்தின் ஒரு தேவனாயிருக்கிறார். हम जिसका आराधना करते हैं वो आशीष करने वाला प्रभु है। நம்முடைய முற்பிதாக்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். हमारे पूर्व के लोग परमेश्वर से आशीष किए हुए थे। ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, अब्राहम के बारे में वचन कहा है, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், मैं तुम्हें आशीषित करूंगा நிச்சயமாகவே நான் உன்னை और ஆசீர்வதிப்பேன். निश्चित रूप से तुम्हें आशीष करूंगा। இவ்விதமாய் தொடர்ந்து நாம் யாக்கோபை பார்க்கும் பொழுது, ऐसे हम याकूब के बारे में पढ़ते हैं, ஈசாக்கை நாம் பார்க்கும் பொழுது, इसहाक के बारे में पढ़ते हैं। இப்படி முற்பிதாக்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். इस तरह पूर्व के हमारे लोग आशीष किए हुए गए थे। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, तो परमेश्वर के लोगों, அதே தேவனை இன்றைக்கு நாம் ஆராதித்து வருகிறோம். और वही प्रभु को हम आज आराधना करते हैं। அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, प्रेरितों की पुस्तक में इस तरह कहा है,
நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவே இயேசுவானவரை பிதாவாகிய தேவன் எழுப்பினார் என்று हमें சொல்லப்படுகிறது. आशीष करने के लिए यीशु मसीह ने पिता परमेश्वर को भेजा है। நாம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, तो मुझे सुनने वाले परमेश्वर के இந்த लोगों, வருஷத்திலேயும் கடந்த 7 மாதங்களை நாம் கடந்து வந்துவிட்டோம். हम इस साल में भी 7 महीने गुजर चुके। விசேஷமாக மார்ச் மாதத்திலிருந்து பல நெருக்கடிகளை ஜனங்கள் சந்தித்து வருகிறார்கள். और विशेष रूप से मार्च के महीने से कुछ कठिनाइयां सब लोग देख रहे हैं। வேலையில்லாத திண்டாட்டங்கள், नौकरी नहीं है இன்னும் பொருளாதாரத்தில் திண்டாட்டங்கள், और जरूरतों में कमी है। இப்படி பல சூழ்நிலைகளை மக்கள் சந்தித்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். और इस तरह कई स्थितियां लोग देख रहे हैं करके हम देखते हैं। ஆனால் அதில் மத்தியிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, लेकिन उस बीच में भी தேவன் தேவ ஜனங்களை அவர் அமிதமாய் அவர் போஷித்து ஆசீர்வதித்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். परमेश्वर अपने बच्चों को भोजन देकर उन्हें आशीष करते கொரோனா हैं। வைரஸால் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். कोरोना वायरस से लोग पीड़ित हुए। ஆயிரக்கணக்கான மரணங்கள் நம்முடைய தேசத்தில் உண்டானது. हजारों हजारों मृत्यु हमारे देश में हुए। ஆனால் அதில் மத்தியிலும் लेकिन उस बीच में भी தேவன் சுகபத்திரமாய் ஆமெஸ்தோத்திரம் பாதுகாத்து இந்த 8வது மாசத்திற்கு பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். परमेश्वर ने हमें अच्छे रीति से 8वें महीने में लाया, उसके लिए धन्यवाद। ஆகையால் அவருக்கு நாம் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். हम उसके लिए धन्यवाद कहना चाहिए। இப்படி நம்மை கடந்து வந்த பிற்பாடு ஆண்டவர் சொல்லுகிறார், इस ऐसे वो आने के बाद परमेश्वर कहते हैं, இந்த வேத வசனம் சொல்லுகிறது, ये वचन कहता है கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, நான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து यहोवा तुझे आशीष दे உன்னை காக்க கடவர், और तेरी रक्षा करे, உன்மேல் கிருபையா இருக்க கடவர், तुझ पर अपनी मुख का प्रकाश करे உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே என்று சொல்லப்பட்டு और இருக்கிறார். तुझे शांति दे, ऐसे करके कहा है। இதுல 3 முக்கியமான காரியங்களை நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். इस वचनों में 3 मुख्य कार्यों को हम ध्यान அது करेंगे। எண்ணாம் 6வது 24 வசனம் சொல்லுகிறது, 6वें अध्याय 24 के वचन में कहा है, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து यहोवा तुझे आशीष दे உன்னை காக்க கடவர். और तेरी रक्षा करे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। இந்த வசனங்கள் மிகவும் ஒரு முக்கியமானவை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ये सारे वचन बहुत मुख्य है करके हमें नहीं भूलना है। இதுல வந்து ஆசீர்வாதம், इसमें एक आशीष இன்னொன்று அவர் நம்மை காக்கிறவர், और रक्षा करने वाला, அவர் உன்னை காக்க கடவர். वो तुझे रक्षा करेगा। இந்த வார்த்தைகள் இந்த நாட்களில் நமக்கு மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. ये वचन हमारे अभी के दिनों में बहुत जरूरत है। தேவனுடைய பாதுகாப்பு மிகவும் நமக்கு இன்றைக்கு அவசியமா இருக்கிறது. यहोवा का सुरक्षा हमें बहुत ही जरूरत है। எங்கே பார்த்தாலும் ஆபத்துகள் நேரிடுகிறதை பார்க்கிறோம். हम कहीं भी देखें तो वहाँ पे आपत्ति है। கொரோனாவினால் மக்கள் பாதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். कोरोना से लोग भी बीमार हो रहे हैं। யாரிடத்துல பேச வேண்டுமானால் மக்கள் பயப்படுகிறார்கள். किसी से बात करना हो तो लोग डरते हैं। ரோட்டில் நடமாடுவதற்கு மக்கள் பயப்படுகிறார்கள். बाहर निकलने में लोग डरते हैं। இப்படி ஒரு பாதுகாப்பற்றான ஒரு நிலைமையில நாம் சுத்தர காணப்படும் பொழுது ऐसे असुरक्षित स्थिति में हम रहने के वक्त வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, கர்த்தர் உன்னை காக்க கடவர். यहोवा तेरी रक्षा करे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, हाँ परमेश्वर के लोगों, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். पहले एक हमें जानना है, அதாவது நாம் எதையும் கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. हमें किसी को देखकर हमें डरना नहीं है, நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. हमें निराश नहीं होना நம்மை है, தற்காத்துக் கொள்ள வேண்டும். हमें संभालना है। ஆனால் அதற்கு மேலாக வருகிற எல்லா காரியங்களையும் लेकिन उससे भी ज्यादा வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, அவர் உங்களை காக்கிறவர், वो तुम्हें रक्षा करेगा, அவர் உங்களை பாதுகாக்கிறவர். वो तुम्हारी रक्षा करेगा। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, तो हाँ परमेश्वर के இந்த लोगों, மாசத்திலையும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னவதான், इस महीने में भी परमेश्वर हमें देने वाला वचन क्या है? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து परमेश्वर तुम्हें आशीष அவர் करे உங்களை காப்பார், और तुम्हें सुरक्षा உங்கள் करेगा, குடும்பங்களை காப்பார், तुम्हारे परिवारों को संभालेगा, பிள்ளைகளை கர்த்தர் பாப்பார், तुम्हारे बच्चों को वो रक्षा करेगा, பொருளாதாரங்களை கர்த்தர் பாதுகாத்துக் तुम्हारी கொள்வார், सारी जरूरतों को वो देख लेगा, உங்களுடைய போக்கு வரத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். तुम्हारे आने जाने को वो रक्षा करेगा। அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள் உருவாகட்டும். वो एक भरोसा हमारे अंदर जागना है। வேதவசனம் சொல்லுகிறது, तो पवित्र शास्त्र कहता है, இஸ்ரவேலை
காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. इस्राएल की रक्षा करने वाला परमेश्वर कभी सोता नहीं है। கர்த்தர் உன்னை காக்கிறார். वो तुम्हें संभालेगा। அவர் உனது வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று वो சொல்லப்பட்டிருக்கிறது. तुम्हारे दाहिनी ओर छाव बनकर खड़ा है। ஆம், வேதம் சொல்லுகிறது. तो वचन कहता है, 91 சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். 91 के भजन संहिता में पढ़ते हैं, 11 வசனம் விதமாக சொல்லுகிறது. 11वां वचन इस तरह कहता உன் है வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி कि वो तुम्हारे आने जाने पर உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார் என்று वो சொல்லப்பட்டிருக்கிறது. अपने दूतों को तेरे निमित्त आज्ञा देगा। பாருங்க, கர்த்தர் எவ்விதமாக நம்ம காக்கிறார் என்று वो किस சொன்னால் तरह हमारी रक्षा करता நம்முடைய है। வழிகளெல்லாம் நம்மை காக்கும்படிக்கு हमारे सारे रास्ते में அவர் தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார் என்று சொல்லி வேதம் वो अपने சொல்லுகிறது. दूतों को तेरे लिए निमित्त आज्ञा देगा। ஆம், இந்த கால வேளையில கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். इस सुबह के समय में வேதம் சொல்லுகிறது, पवित्र शास्त्र कहता இயேசு है கிறிஸ்துவுடைய விதமாய் அவர் ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். यीशु मसीह ने किस तरह प्रार्थना किया। அதாவது யோவானின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வரும்பொழுது यूहन्ना का किताब 17वां अध्याय में आते हैं तो இயேசு கிறிஸ்து எவ்விதமாய் அவர் ஜெபித்தார் என்பதை நாம் அந்த வசனத்தில் தாண்டிக்கலாம். यीशु मसीह ने किस तरह प्रार्थना किया करके हम वो वचन में पढ़ सकते அந்த हैं। 17ஆம் அதிகாரம் 15 வசனம் சொல்லுகிறது, 17वां अध्याय 15वां वचन में அவர் பிதாவிடத்தில் எவ்விதமாய் ஜெபம் பண்ணுகிறார். पिता से इस तरह प्रार्थना करते हैं, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் मैं यह विनती नहीं करता हूँ कि उन्हें जगत से उठा ले, நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். परंतु यह है कि तू उन्हें उस दुष्ट से बचाए रख। பாருங்க, இயேசு கிறிஸ்து நமக்காய் அவர் பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். तो यीशु मसीह पिता से हमारे लिए प्रार्थना करते हैं। என்ன வேண்டுதல் செய்கிறார்? क्या विनती करते हैं? நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி நான் வேண்டுகிறேன். उन्हें दुष्ट से बचाए रख करके मैं प्रार्थना करता हूँ। இந்த வாதை மாத்திரம் நமக்கு தீமை அல்ல. तो ये महामारी सिर्फ दुष्ट नहीं இந்த है। உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் சில தீமைகளை மனுஷர்கள் சந்தித்து வருகிறது ये நாம் दुनिया பார்க்கிறோம். में जब तक है तब तक हमें कोई दुष्ट कोई बुराई हमें देखना ही है। ஆனால் ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், लेकिन एक चीज हमें समझना है, எல்லா தீமையிலிருந்து காக்கிறதற்கு நம் ஆண்டவராகிய தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். सारे दुष्ट से हमें सुरक्षा करने वाला प्रभु यीशु मसीह है। காரணம் அவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, क्योंकि उसका वचन इस तरह कहता है, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். यहोवा तुझे आशीष दे और तेरी रक्षा करे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இந்த 4 மாசம் இந்த கொரோனாவால் நாம் பாதுகாக்கப்பட்டு ये வந்திருக்கிறோம். 4 महीने हम कोरोना से बचाए सुरक्षित हो இந்த गए மாசத்துல हैं। கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். इस महीने में भी परमेश्वर आपको உங்கள் संभालेगा। குடும்பங்கள், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் आपके பாதுகாப்பார். परिवार और आपके बच्चों को वो रक्षा करेगा। உங்கள் வழிகளெல்லாம் உங்களை காக்கும்படிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். आपके सारे रास्तों में वो अब सुरक्षित रहने के लिए अपने दूतों को वो आज्ञा देगा। நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. हमें निराश होने की जरूरत நம்மை नहीं காக்க है। ஒருத்தர் உண்டு. हमें रक्षा करने वाला एक அவர்தான் है, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. वो हमारा प्रभु यीशु मसीह அவரை है। நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது उसकी ओर हम देखकर पुकारेंगे வேதம் तो சொல்லுகிறது, वचन कहता है, ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவாய், आपत्ति में तुम मेरे से मुझे पुकारो, நான் உன்னை விடுவிப்பேன், मैं तुम्हें बचाऊंगा, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், मैं तुम्हें महिमा நான் दिलाऊंगा, உன்னை உயர்த்துவேன். मैं तुम्हें ऊंचा उठाऊंगा। ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, तो वहाँ परमेश्वर के लोग, மாசத்தின் ஆரம்ப நாளில் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய इस பிள்ளைகளே, महीने के शुरुआत के दिनों में सुनने वाले वचन परमेश्वर के लोगों, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து परमेश्वर तुम्हें आशीष உன்னை करके காக்க கடவர். तुम्हें रक्षा करेगा। 128ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது हम 128 भजन संहिता में पढ़ते हैं அவர் तो போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கு காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. तुम्हारे आने जाने को अभी से लेकर हमेशा वो तुम्हें संभालेगा करके कहा யாராவது है। ஒரு பலவீனமான வார்த்தை உங்களிடத்தில் சொல்லுகிறார்களா? अगर कोई बीमार है करके तुमसे आके कहते हैं क्या? பலவீனமான வார்த்தை உங்களிடத்தில் சொல்லுகிறார்களா? कोई निराशाजनक बातें करते हैं क्या? நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள், तुम उनसे देखकर कहो, கர்த்தர் காப்பார், परमेश्वर रक्षा करेगा, அவர்களை वो ஆசீர்வதிப்பார். तुम्हें आशीष करेगा। நீங்கள் கவலைப்பட வேண்டாம், तुम्हें निराश नहीं होना है, நீங்கள் சோர்ந்து போக तुम வேண்டாம். निराश मत हो। அவர் உங்கள் போக்கை வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கு காப்பார் என்று சொல்லுங்கள். वो तुम्हारे आने जाने को अभी से लेकर हमेशा वो संभालेगा करके कहो। அவர்கள் உற்சாகப்படுவார்கள். तुम बहुत वो खुश हो जाएंगे, அவர்களுக்கு இன்னும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வரும். उन्हें और परमेश्वर पर भरोसा आएगा। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, तो हाँ परमेश्वर के लोग, கர்த்தர் உங்களை காக்கிறவர். परमेश्वर तुम्हारी रक्षा அவர் करेगा। உங்கள் பலவுக்கு உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார். वो तुम्हारे दाहिनी और तुम्हारे छाव बनकर खड़ा है। பக்தனி விதமாய் பாடுகிறது एक நாம் भक्त इस பார்க்கிறோம். तरह
गीत गाते हैं। ஆமென். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார், இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார், உதவிவரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன், அவர் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன், கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார், கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார், பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார், பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன், ஆமென், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். Praise the Lord. Hallelujah. हालेलुया। இரண்டாவது நான் வாசிக்கும் பொழுது दूसरा हम पढ़ते हैं அந்த तो இரண்டாகமம் 6ஆம் அதிகாரத்துல வரும் பொழுது गिनती 6वें अध्याय में आते हैं तो வேதம் விவிதமாய் சொல்லுகிறது. वचन इस तरह कहता है, 25 வசனம் சொல்லுகிறது, 25वां वचन इस तरह कहता है, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி यहोवा तुझ पर अपने मुख का प्रकाश चमकाए உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். और तुझ पर अनुग्रह करे। பாருங்க, முதலாவதாய் உன்னை காக்க கடவர், पहला तुम्हारी रक्षा करे இரண்டாவது வேதம் சொல்லுகிறது और दूसरा वचन कहता है அவர் உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். वो तुझ पर अनुग्रह करेगा। அது எப்படி என்று சொன்னால் वो किस तरह? தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி. अपने मुख का प्रकाश चमकाएगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய முகத்தை அவர் உன்மேல் பிரகாசிப்பார். परमेश्वर के मुख को तुम पर चमकाएगा அதற்கு உண்மையில் அவர் கிருபையாய் இருப்பார். और तुम पर अनुग्रह करेगा। ஆம், அருமையான தேவனுடைய तो பிள்ளைகளே, हाँ परमेश्वर के लोगों, இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் अगर आज हम हैं तो அது தேவ கிருபை. वो परमेश्वर का अनुग्रह है। ரசிகல சொல்லப்பட்டிருக்கிறது, सब उपदेश में कहा गया है, நாம் இருக்கிறது நிர்மலமாமல் இருக்கு தேவனுடைய சுத்த கிருபை. मैं जो हूँ वो परमेश्वर का कृपा है। Praise the Lord. Praise the Lord। இன்றைக்கு நாம் ஜீவிக்கிறோம் என்று சொன்னால், अगर आज हम जिंदा हैं तो, இன்றைக்கு நாம் நடமாடுகிறோம் என்று சொன்னால், आज हम चल फिर रहे हैं तो, ஒன்று நம்முடைய பலத்தினால் அல்ல, और वो हमारे बल के बल से नहीं நம்முடைய है, ஞானத்தினால் அல்ல, हमारे ज्ञान से नहीं है, அதெல்லாம் தேவ கிருபை என்பதை நாம் மறந்து वो போகலாம். परमेश्वर का अनुग्रह है करके हमें नहीं भूलना है। இன்றைக்கு ஒருவேளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கலாம், आज आपको परमेश्वर ने आशीष किया நீங்கள் होगा, நல்லா படித்திருக்கலாம், आज आपने पढ़ाई किया होगा, கர்த்தர் உங்களை உயர்ந்த நிலையில் வைத்திருக்கலாம். परमेश्वर ने आपको ऊंचे स्थान पर रखा ஆனால் होगा, அதை குறித்து ஒரு நாளும் நமக்குள் மேன்மையான எண்ணங்கள் வரக்கூடாது. लेकिन वो सब सोचकर हमारे अंदर घमंड नहीं होना चाहिए। இதெல்லாம் என்னால் வந்த ஆசீர்வாதங்கள், ये सब मुझसे आया है करके, இதெல்லாம் என்னால் வந்த ஞானங்கள் ये सब मुझसे ज्ञान आया है என்று करके, ஒரு நாள் கூட அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வரவே கூடாது. ऐसे ஸ்தோத்திரம். हमारे मन में कोई विचार नहीं आना चाहिए। காரணம் என்னவென்று சொன்னால், क्योंकि कारण क्या है? இது எல்லாம் தேவ கிருபை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ये सब परमेश्वर का अनुग्रह है करके हमें नहीं भूलना है। கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், यहोवा मूसा से को देखकर நான் कहता யார் है, மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறானோ அவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பேன். मैं जिस पर अनुग्रह करना चाहता हूँ मैं दया। उस पर दया करूंगा। நான் யார் மேல் கிருபையா இருக்க சித்தமாய் இருக்கிறேன் அவர்கள் மேல் நான் கிருபையா இருப்பேன். मैं जिस पर दया करना चाहता हूँ मैं उस पर दया करूंगा। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, तो परमेश्वर के लोगों, அந்த கிருபையானது அது தேவனால் உண்டானது என்பதை நாம் மறந்து போகலாம். तो ये जो अनुग्रह है वो परमेश्वर से आया हुआ है करके हमें नहीं भूलना ஒரு है। மனுஷனுடைய வாழ்க்கையில தேவ கிருபை சந்திக்கும் பொழுது मनुष्य के जीवन में वो जो परमेश्वर का दया अनुग्रह पाता அவன் है, எப்பேற்பட்ட மனுஷனா वो இருந்தாலும் कोई भी तरह का मनुष्य हो तो भी கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை தலைகளாய் அவர் மாற்றி விடுவார். परमेश्वर उसके जीवन को पूरे तरीके से बदल देता ஒருவேளை है। அவன் படிக்காமல் இருக்கலாம், यदि उसने पढ़ाई नहीं किया அவன் होगा, ஒரு கஷ்டமான நிலைமையில் वो இருக்கலாம், कोई कष्ट की स्थिति में होगा, ஒரு பலவீனத்திலே போராட்டத்தோடு காணப்படலாம், कोई बीमारी से गुजरता होगा, இல்லைனால் பல சூழ்நிலைகளை அவர்
அவர் சந்திக்கலாம். या फिर कई परेशानियों से वो गुजरता होगा, அந்த மனுஷனை ஒரு தேவ கிருபை வந்து சந்திக்கும் பொழுது लेकिन जब उस मनुष्य को परमेश्वर का अनुग्रह दया आता है, கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். परमेश्वर उसे ऊंचा करता है। வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं யோசேப்பை தேவ கிருபை சந்தித்தது. यूसुफ को परमेश्वर का दया मिला, தேவன் அவனை எகிப்து தேசத்திலே ஒரு அதிகாரியை கர்த்தர் அவனை மாற்றினார். यहोवा ने उसे मिस्र देश में एक बड़ा अधिकार बनाया। அன்னாளின் வாழ்க்கையை தேவ கிருபை சந்தித்தது. अन्ना के जीवन में परमेश्वर का कृपा मिला। வேதம் சொல்கிறது तो वचन कहता है அவன் துக்கங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி सारे दुखों को वो बदल அவன் कर எதற்காக தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார்களோ वो जिसके लिए विनती कर रही थी, கர்த்தர் அதை அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுத்தார். यहोवा ने उसे पूरा करके दिया। தாவீது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது दाऊद भेड़ चरा रहा था, அவனை தேவ கிருபை சந்தித்தது. परमेश्वर का कृपा उसे मिला। அந்த தேவ கிருபை அவனை சந்தித்ததனால यहोवा का अनुग्रह मिला, इसीलिए சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான தாவீது அங்கே அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். सामुएल भविष्यद्वक्ता के द्वारा उसे बुलाया गया, அவன் ஸ்தோத்திரம், அவன் அபிஷேகம் उसे பண்ணப்படுகிறான். अभिषेक किया गया। தேவன் அவனை ராஜாவாய் அவனை மாற்றுகிறதை பார்க்கிறோம். यहोवा ने उसे राजा बनाया। இப்படி யார் யார் வாழ்க்கையில தேவ கிருபை வந்து சந்தித்ததோ ऐसे जिस तरह परमेश्वर का अनुग्रह जिसके जिसके जीवन में मिला है, கர்த்தர் அவர்களை உயர்த்தியிருக்கிறார். परमेश्वर ने उन्हें ऊंचा किया है। காலை ஆராதனையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुबह के समय में தேவ சமத்திலே தேவ கிருபை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள். परमेश्वर के सम्मुख में परमेश्वर का अनुग्रह को पाने में चाहते रहेंगे। கிருபை என்னை சந்திக்க வேண்டும், आपका कृपा हमें चुनना है, உங்களுடைய கிருபை என்னை தொட வேண்டும், आपकी अनुग्रह हमें चुनना அந்த है, கிருபை என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர वो வேண்டும். अनुग्रह हमारे जीवन में बदलाव को लाना है, கஷ்டத்தை என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை அது மாற்ற வேண்டும் सारे कष्टों को वो बदलना है। என்று தேவ கிருபையை நாம் எதிர்பார்ப்போம். ऐसे हम परमेश्वर के अनुग्रह का इंतजार அவருடைய करेंगे। கிருபை இல்லாத பட்சத்திலே நாம் ஒன்றுமே செய்து கொள்ள उनके முடியாது. अनुग्रह के बिना हम कुछ नहीं कर सकते। நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34 வசனம் சொல்லுகிறது, नीति वचन 3 अध्याय 34 वचन में कहा है, தாழ்மையுள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். जो दीन है उसे परमेश्वर का अनुग्रह पाता है। எப்பொழுது தேவ கிருபை உன்னை சந்திக்கும், परमेश्वर का अनुग्रह कब मिलेगा? நீ உன்னை தேவ சமூகத்திலே தாழ்த்தும் போது, जब परमेश्वर के सम्मुख में हम खुद को दीन करते हैं। நாம் தேவ சமூகத்திலே தாழ்த்தும் பொழுது परमेश्वर के सम्मुख में दीन करेंगे तो கர்த்தர் அந்த கிருபை நமக்கு அப்படியே அள்ளி தருகிறார். परमेश्वर अपना कृपा को हम पर देते நீ हैं। இந்த கிருபையை பெற்றுக்கொள். तुम एक अनुग्रह को पा लो। வேதத்திலே நேபுகத்நேச்சாரை குறித்து நாம் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में हम नेबूकदनेस्सर के बारे में पढ़ते ஒரு हैं। நாள் அவன் தன் அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது एक दिन वो अपने कमरे में जब ऐसे फिर रहा था, அவனுக்குள் மேட்டிமை வர ஆரம்பித்தது. उसके अंदर घमंड आने लगा, அவனுக்குள் அவன் ஸ்தோத்திரம் பெரிய ஒரு உயிர் வர ஆரம்பித்தது. उसके अंदर एक घमंड आने लगा। இந்த மாளிகை எல்லாம் என்னால் உண்டான மாளிகை அல்லவா, ये महल मेरे से बना है, இந்த அரண்மனைகள் என்னால் உண்டானது ये அல்லவா सारे कमरे मेरे वजह से बने हैं। என்று தன் இருதயத்திலே அவன் பேச ஆரம்பித்தான். ऐसे अपने मन में वो बातें करने लगा। வேதம் சொல்லுகிறது, तो पवित्र शास्त्र कहता இது அவன் है, வாயிலிருந்து புறப்பட்ட உடனே ये जैसे ही उसके मुंह से निकला, அவன் மிருகத்தை போல் மாறினான் என்று वो சொல்லப்பட்டிருக்கிறது. जानवर की तरह बदल गया। பாருங்க, ஒரு மேட்டிமை மனுஷனை தாழ்த்தி விடும். एक घमंड एक इंसान को वो कम का नीचा कर देता है। அவன் தன்னை தேவ சமூகத்திலே தாழ்த்தும் பொழுது लेकिन जब परमेश्वर के सामने खुद को दीन करता है, கர்த்தர் அவனுக்கு கிருபைகளை அப்படியே கொடுக்கிறார். परमेश्वर उस पर अनुग्रह देते हैं। மேட்டிமை வேண்டாம் அருமையான தேவனுடைய घमंड பிள்ளைகளே. हमें नहीं चाहिए, கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். परमेश्वर के सामने दीन करेंगे। அல்லது நான் ஒரு வெறுமையான பாத்திரம், मैं एक खाली बर्तन இந்த हूँ, பாத்திரத்தை நீ நிரப்பும். इस बर्तन को तुम भर दो। நான் இன்னைக்கு உலகத்தால் தள்ளப்பட்டு இருக்கிறேன். दुनिया के लोगों से मैं உலகம் ठुकराया गया என்னை हूँ। மதிக்கிறதில்லை. दुनिया मुझे इज्जत नहीं देता, உலகம் என்னை ஏற்றுக்கொள்கிறதில்லை. मुझे स्वीकारता नहीं ஒரு है। விஷயம், உடைய கிருபை என்னை சந்திக்கட்டும். आपका अनुग्रह मुझे दो, நான் அவர்களுக்கு முன்பாக உயர்த்தப்பட வேண்டும். मैं उनके सामने ऊंचा उठना है, நான் அவர்களுக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். उनके सामने मुझे आशीषित करना है। தேவ கிருபை நாம் எதிர்பார்த்து தாழ்வோடு கேட்கும் பொழுது ऐसे हम दीन होकर परमेश्वर के आशीष को हम मांगेंगे அந்த तो கிருபையானது கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். परमेश्वर अपने अनुग्रह को हमें देते அந்த हैं। வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது. क्योंकि परमेश्वर का वचन यही कहता அவர் है, கிருபையாக இருக்க கடவுள். परमेश्वर तुम पर अनुग्रह करे, கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவுள். यहोवा तुम पर अनुग्रह करे। என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறார் அருமையான தேவனுடைய तो பிள்ளைகளே. मुझे सुनने वाले परमेश्वर के लोगों,
18ஆம் அதிகாரத்துல வரும் பொழுது लूका का किताब 18वां अध्याय 2 பேர் தேவாலயத்துக்கு போனார்கள். 2 जन परमेश्वर के भवन में जाते हैं, ஒருவன் பரிசேயன் மற்றவன் ஆயக்காரன். एक फरीसी और एक दूसरा, 2 பேரும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார்கள். दोनों परमेश्वर से प्रार्थना करते हैं। பரிசேயன் ஆயக்காரன் பரிசேயன் நிமித்தமா ஜெபிக்கிறதை நாம் जो பார்க்கிறோம். फरीसी है वो इस तरह प्रार्थना करता है, தேவனே நான் அந்த பரிவார ஆயக்காரர் போறனால அல்ல, मैं उस दूसरे मनुष्य के जैसे नहीं, மற்ற மனுஷனை போறனால அல்ல, मैं दूसरों मनुष्य जैसे அந்த नहीं, ஆயக்காரரை போல் இல்லாதவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். मैं उसके जैसे नहीं और मैं वैसे प्रार्थना करता हूँ। வாரத்துல 2 நேரம் உபவாசம் பண்றேன். मैं हफ्ते में 2 बार उपवास என் करता हूँ। சம்பளத்தை எல்லாம் தசமத்தை செலுத்தி मैं வருகிறேன் अपने सारे धन को दशमांश में देता हूँ। என்று தனக்குள் அவன் ஜெபம் பண்ணினான். तो वो अपने मन में ऐसे प्रार्थना करता है। ஆனால் ஆயக்காரனை குறித்து வாசிக்கும் பொழுது लेकिन चुंगी लेने वाले के बारे में हम पढ़ते हैं ஆயக்காரன் तो தூரத்துல நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் चुंगी लेने वाला दूर खड़े होकर स्वर्ग की ओर आंखें उठाए बिना जना चाहा, தன் மார்பில் அடித்துக் கொண்டு अपनी छाती पीट पीट कर कहा, ஒரே ஒரு வார்த்தை वो சொல்லுகிறான், सिर्फ एक ही कहता है, ஆவியாக என் மேலே கிருபையாயிரும். हे परमेश्वर मुझ पापी पर दया कर। வேதம் சொல்லுகிறது तो पवित्र शास्त्र कहता है அவன் அல்ல, वो नहीं, இந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு அவன் கடந்து போனான். ये चुंगी लेने वाला धर्मी ठहराया और अपने घर गया, ஏனெனில் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், क्योंकि जो कोई अपने आप को बड़ा बनाएगा वो छोटा किया जाएगा, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் और சொல்லப்படுகிறது. अपने आप को छोटा बनाया गया वो बड़ा किया जाएगा। காலை ஆராதனையிலே அருமையான தேவனுடைய तो பிள்ளைகளே, इस सुबह की आराधना में தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்துவோம், तो हम परमेश्वर के सामने दीन करेंगे, அவருடைய खुद को சமூகத்துல நம்ம வெறுமைப்படுத்துவோம். अपने आपको दीन करेंगे ஒருவேளை நீ परमेश्वर के உலகாக सामने। ஜெபிக்கலாம், हम अगर प्रार्थना करते होंगे, தசமத்தை நீ கொடுக்கலாம், हम जो देना है वो देते होंगे, கர்த்தருக்கு நீ அள்ளி और கொடுக்கலாம். परमेश्वर को हम देते रहेंगे, ஆனால் கர்த்தர் சமூகத்தில் உன்னை தாழ்த்தவில்லை என்று சொன்னால் लेकिन परमेश्वर के सामने खुद को दीन नहीं करेंगे அதை तो தேவன் वो அங்கீகரிக்கிறதில்லை. परमेश्वर उसे स्वीकारता நாம் नहीं है। எவ்வளவு உயர்ந்தவர்களாய் हम இருந்தாலும், कितने भी बड़े हो तो நாம் भी, எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும், कितने ही आशीष हो तो भी, தேவ சமூகத்தில் ஒரு நாளும் நாம் நம்மை மேன்மைப்படுத்தவே கூடாது. परमेश्वर के समूह में खुद को हमें कभी घमंड नहीं நான் ஒரு करना। பாவியானவர், मैं एक पापी हूँ, இது என் கிருபையாய் இருக்க வேண்டும். आपका अनुग्रह मुझ पर करो। என் படிப்பு ஒன்று கிடையாது, मेरा पढ़ाई कुछ नहीं என்னுடைய है, திறமை ஒன்று கிடையாது, मेरे को कोई टैलेंट नहीं என்னுடைய है, அழகு ஒன்று கிடையாது. मेरा कोई सुंदरता नहीं है, எல்லாம் நீர் என்று சொல்லி நம்மை தேவ சமூகத்திலே தாழ்த்தும் பொழுது सब कुछ आप है करके खुद को दीन करेंगे तो அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, நீங்கள் இருக்கிற உங்கள் பட்டணத்துல, आप जिस नगर में रहते நீங்கள் हैं, இருக்கிற அந்த கிராமத்துல, आप जिस जगह पर रहते நீங்கள் हैं, இருக்கிற அந்த பகுதியில आप जिस जगह पर रहते हैं, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். परमेश्वर आपको ऊंचा करेगा। கர்த்தர் சமூகத்திலே தாழ்மைப்படி அவர்களை உயர்த்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. परमेश्वर के समूह में खुद को दीन करो, वो तुम्हें ऊंचा करेगा करके कहा है। வேதம் சொல்லுகிறது, तो वचन कहता है கர்த்தர் உன்மேல் கிருபையாய் இருக்க கடவுள், परमेश्वर तुम पर अनुग्रह करे, கர்த்தர் உன்மேல் கிருபையாய் இருக்க और கடவுள். यहोवा तुम पर अनुग्रह करे। வாழ்க்கை எல்லா நாளும் ஒன்று போல இருக்காது. हमारा जीवन हमेशा एक जैसे नहीं रहता। வாழ்க்கையில நாம் மேடுபள்ளங்களை சந்திக்கிறோம். हम हमारे जीवन में कठिनाइयों को ஒரு நாள் देखते हैं। சந்தோஷம் வந்தால் ஒரு நாள் கண்ணீர் வருகிறது. अगर एक दिन हम खुश हैं तो दूसरे दिन हम दुखी रहेंगे। ஒரு நாள் சுகம் என்றால் ஒரு நாள் நாம் एक दिन பலவீனப்படுகிறோம். चंगाई होगा तो दूसरे दिन कोई बीमारी होगा। ஆனால் எல்லா நாளும் நம்மை தாங்குகிறது தேவ கிருபை. लेकिन हर एक दिन हमें संभालने वाला परमेश्वर का अनुग्रह है। 94 சங்கீதத்தில் 18 வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், भजन संहिता 94:18 में कहा गया है, என் கால்கள் சறுக்கிறது என்று நான் சொல்லும் பொழுது मेरे पैर फिसलते हैं करके कहते वक्त, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. तब हे यहोवा तेरी करुणा ने मुझे थाम लिया। பாருங்க, அவன் சொல்ல என் கால் சறுக்குகிறது சொல்லும் பொழுது मेरे पाँव फिसलने लगे हैं, உம்முடைய கிருபை அப்படியே என்னை தாங்குகிறது. तब तेरी करुणा मुझे थाम लेता है। நாம் இன்று வரைக்கும் நான் நிலைத்திருக்கிறோம் என்று तो अगर आज हम खड़े हैं तो உன்னுடைய பரிசுத்தம் அல்ல, तुम्हारा पवित्रता नहीं, உன்னுடைய ஜெபம் அல்ல, तुम्हारा प्रार्थना நீ नहीं, கர்த்தருக்கு கொடுக்கிறதுனால இன்றைக்கு நீ நிலைத்திருக்கிறன்னு சொல்லி அல்ல, परमेश्वर को देने के वजह से हम आज रह करके नहीं, அது தேவ கிருபை என்பதை நீ மறந்து वो போக. परमेश्वर का अनुग्रह है करके हमें नहीं நீ भूलना है। ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாயா? तो आशीषित हो क्या, அது நல்லது, वो अच्छा है, ஆனா அதை குறித்து நீ மேன்மை பாராட்டாதே.
लेकिन उसे सोचकर तुम घमंड मत हो ஆனால் जाओ। அவனிடத்திலே கேட்டா சரி இதெல்லாம் தேவ கிருபை என்று சொல்ல. अगर कोई तुमने पूछे कि क्या है तो ये परमेश्वर का अनुग्रह है करके தேவ कहो। கிருபை இது முன்னால வை. तो ये परमेश्वर के अनुग्रह को सामने रखो। எத்தனை நேரம் நாம் சறுக்கிற சூழ்நிலை வந்தது. कितने ही समय हम फिसलने का हमें ஆனால் समय आया है, நீங்கள் ஸ்தோத்திரம் விழுந்து போகாதபடிக்கு लेकिन हम तब गिरे नहीं। கர்த்தர் உங்களை நிலைநிறுத்தினார் அல்லவா? परमेश्वर ने तुम्हें खड़ा किया। அது தேவ கிருபை என்பதை நீங்கள் மறந்து वो போகாதே. प्रभु का अनुग्रह है करके हमें नहीं बोलना है। இந்த தாவீது விதமாய் சொல்லுகிறார். दाऊद इस तरह कहता है, 63 சங்கீதம் 3 வசனத்தில் வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, वचन संहिता 63 का 3 वचन में, என் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை எனக்கு நல்லது, क्योंकि तेरी करुणा जीवन से भी उत्तम है। என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று சொல்லுகிறார். इस प्रकार मेरा जीवन भर तुझे धन्यवाद करता பாருங்கள், தன்னுடைய रहूंगा। ஜீவனை விட தேவ கிருபை அவர் நல்லது என்று சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். जीवन से भी उत्तम परमेश्वर का करुणा है करके बताता है। காரணம் அவருடைய கிருபை இல்லாத பட்சத்திலே நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. कारण उनकी करुणा के बगैर हम कुछ नहीं कर सकते। எபேசியர் 2 அதிகாரத்தில் வரும்பொழுது इफिसियों का किताब 2 अध्याय में आते हैं பவுல் तो எபேசியர் சபைக்கு விதமாக எழுதுகிறார். पौलुस इस तरह कहता है। 2 அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம் 8 வசனத்தில் வாசிக்கிறோம். 2 अध्याय 8वां वचन में हम पढ़ते हैं, வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். कृपा से विश्वास से तुम उद्धार पाए हो। இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று ये சொல்லப்பட்டிருக்கிறது. तुमसे नहीं, ये परमेश्वर का करुणा है करके कहा है। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய मुझे பிள்ளைகளே, सुनने वाले परमेश्वर के लोगों, அதுக்கு முன்புள்ள வசனத்திலே வாசிக்கும்போது 6 வசனம் சொல்லுகிறது, उसके पहले 6वें वचन में कहा गया है, ஏ கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மேல் ஐஸ்வரியத்தை வரும் காலங்களில் நமக்கு விளங்க செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर के बड़ी कृपा से हम आने वाले दिनों के सब हमें दिखता है करके हमें कहा है। பாருங்க, அந்த கிருபை குறித்து என்ன சொல்லுகிறது? करुणा के बारे में क्या कहा गया है? அது மேன்மையான ஐஸ்வரியம் என்று वो சொல்லப்பட்டிருக்கிறது. सबसे बड़ा आशीष है, धन है करके कहा அந்த है। கிருபையானது உங்களை என்னையும் அது ரட்சித்தது. वो ஸ்தோத்திரம். करुणा आपको और मुझे उद्धार करता है। இன்றைக்கு தேவாலயத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், अगर आज हम कलीसिया में हैं तो, இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்று हम சொன்னால், यहोवा का आराधना करते हैं तो, அது தேவ கிருபை. वो परमेश्वर का करुणा வேதம் है। அப்படிதான் சொல்லுகிறது, वचन इस तरह कहता है, நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். तुम कृपा से विश्वास से तुम उद्धार पाए हो। இது உங்களால் உண்டானதல்ல, ये तुमसे नहीं हुआ है, இது தேவனுடைய ஈவு என்று ये சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर का करुणा है करके कहा है। தேவனுடைய பிள்ளைகளே, तो मुझे सुनने वाले परमेश्वर के இயேசு लोगों, கிறிஸ்து குறித்து வேதம் சொல்லுகிறது. यीशु मसीह के बारे में वचन कहता है, யோவான் 1 அதிகாரம் 14 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், यूहन्ना का किताब 1 अध्याय 11वां वचन में पढ़ते हैं, அவருடைய பரிமளத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று और சொல்லப்பட்டிருக்கிறது. करुणा के ऊपर करुणा मिलता है करके हम कहा देखते हैं। அவருடைய பரிமளத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். उनकी परिपूर्णता से हम कृपा से अनुग्रह पाते हैं। இயேசு கிறிஸ்துவில் எந்த விதமான குறைவு கிடையாது. परमेश्वर में कोई कमी नहीं थी, அவர் எல்லாவற்றிலும் பரிபூரணம் உள்ளவர். वो ஸ்தோத்திரம். सब में परिपूर्ण था। ஆகவே யோவான் 10 அதிகாரம் 10 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, इसीलिए यूहन्ना में 10वें अध्याय के 10वें वचन में कहा गया है, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான். चोर किसी काम के लिए नहीं परंतु केवल चोरी करने और घात करने के लिए। ஆனால் வேதம் சொல்லுகிறது, लेकिन वचन कहता है, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் मैं इसीलिए आया कि वे जीवन पाए அவைகள் பரிபூரணப்பட வந்தேன். और बहुतायत से पाए। இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரதுக்கு நோக்கம் तो என்ன? यीशु मसीह इस दुनिया में आने का कारण क्या है? பிசாசு மனுஷனை கொல்லுகிறதற்கும் அழிக்கிறதுக்கு வருகிறார். शैतान घात करने के लिए और नाश करने के लिए आता है। அவனை ஜனங்களை நஷ்டப்படுத்துகிறார். वो लोगों को नष्ट दिलाता है, ஜனங்களுக்கு வியாதி கொடுக்கிறார். वो लोगों को बीमारी देता है, ஜனங்களுக்கு பிரச்சனை கொடுக்கிறார். परेशानियां देता है, கொஞ்சம் கொஞ்சமாய் அவனை கொல்வதற்கு பிரயாசப்படுகிறார். उन्हें घात करने का सोचता है, அவர்களை அழிக்க பிரயாசப்படுகிறார். उन्हें नष्ट करने का सोचता இயேசு है। சொல்லுகிறார், लेकिन यीशु मसीह कहते நானும் हैं, அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் मैं इसीलिए आया क्योंकि उन्हें जीवन पाए அவைகள் பரிபூரணப்பட வந்தேன் என்று और சொல்லப்பட்டிருக்கிறது. बहुतायत पाए करके कहा है। இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், तो यीशु मसीह इस दुनिया में आने का कारण क्या है? நீங்கள் எதிலும் குறைபடாதபடிக்கு आप कोई भी इसमें कमी ना हो, நீங்கள் इसीलिए பரிபூரணமடைய வேண்டும். बहुतायत पाए करके நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். आशीष हो, நீங்கள் इसीलिए கிருபையின் மேல் கிருபைகளை பெற வேண்டும். अनुग्रह के ऊपर अनुग्रह पाने के என்றுதான் लिए இயேசு இந்த உலகத்தில் வந்தார். इसीलिए यीशु मसीह इस दुनिया में आए। ஆகையால் அவருடைய கிருபை குறித்து நாம்
மேன்மை பாராட்டுகிறவர் அவருடைய கிருபை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர் इसीलिए जो घमंड हो तो वो सिर्फ परमेश्वर की करुणा पर घमंड हो हालेलुया 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 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக परमेश्वर के नाम की ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனம் சொல்லுகிறது यशायाह का किताब 54 का 10वें वचन में कहा மலைகள் है விலகினாலும் पर्वत हटे तो भी பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் चट्टान गंधार टूटे तो भी கிருபை விட்டு விலக்காமல் இருப்பேன்னு சொல்லி உன்மேல் மனதுயிர கர்த்தர் சொல்லுகிறார் मेरा करुणा तुमसे कभी नहीं हटाऊंगा ऐसे तुम पर दया करने वाला प्रभु कहता है கிருபை ஒரு நாளும் உன்னை விட்டு விலகாது उनका कृपा कभी हमसे दूर नहीं होगा என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே मुझे सुनने वाले परमेश्वर के लोगों பல வருஷங்களுக்கு முன்பாக बहुत साल पहले கர்த்தர் இந்த வார்த்தை உனக்கு தந்திருக்கிறார் परमेश्वर ने तुम्हें ये वचन को दिया है மறுபடியும் ஆண்டவர் உனக்கு நினைவூட்டுகிறார் तुम्हें आज वापस वो याद दिला रहा நான் है என் கிருபை உனக்கு நான் வைத்திருக்கிறேன் मैंने तुम्हारे लिए तुम्हें मेरा अनुग्रह रखा அந்த है கிருபையை ஒரு நாள் உன்னை விட்டு யாரும் எடுக்க முடியாது वो अनुग्रह को कोई तुमसे दूर नहीं कर நீ सकता கிருபை மேல் கிருபை பெறுவாய் तुम अनुग्रह के ऊपर अनुग्रह நீ पाओगे பரிபூரணத்தின் மேல் பரிபூரணம் तुम அடைவாய் बहुतायत पाओगे உன் ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது तुम्हारे आशीष को कोई रोक नहीं உன்மேல் सकता இருக்கிற கிருபை யாரும் எடுக்க முடியாது तुम्हारे ऊपर जो अनुग्रह है वो कोई रोक नहीं என் सकता கரத்தை கொண்டு அந்த கிருபை நான் உனக்கு தந்திருக்கிறேன் तुम पर हाथ रखकर मैंने तुम्हें वो अनुग्रह दिया அந்த है கிருபை உன்னை நடத்தும் वो अनुग्रह तुम्हें அந்த चलाएगा கிருபை குடும்பத்தை वो பாதுகாக்கும் तुम्हारे परिवार को அந்த चलाएगा கிருபை குடும்பங்கள் பிள்ளைகளை நடத்தும் वो तुम्हारे बच्चों को संभालेगा அந்த கிருபையானது உன்னை தாக்கும் என்பதை மறந்து वो போகக்கூடாது करुणा तुम्हें संभालेगा करके तुम्हें नहीं भूलना है அந்த நிறுவனத்தில் நாம் வரும் பொழுது दूसरा कुरिन्थियों का किताब அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் வாசிக்கிறோம் पीड़ितों का पौलुस इस तरह कहता அவன் है சரீரத்தில் பலவீனப்பட்டான் वो शरीर में वो कमजोर था ஆனால் அந்த பலவீனத்தில் அவன் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது लेकिन उस बलहीनता में परमेश्वर से बात प्रार्थना करते हैं கர்த்தர் அவனை நோக்கி சொல்ல ஆரம்பித்தார் परमेश्वर उससे देखकर कहते 2 हैं கொரிந்தியர் 12 அதிகாரம் 7 முதல் 9 வசனத்தில் வாசிக்கும் பொழுது दूसरा कुरिन्थियों का किताब 12वां अध्याय 7 से 9 तक पढ़ेंगे तो அவன் பலவீனத்தில் கர்த்தரை நோக்கி वो கூப்பிட்டான் अपने कमजोरी में परमेश्वर को पुकारता है சமூகத்தில் ஜெபித்தான் वो परमेश्वर के सामने प्रार्थना करता கர்த்தர் है அவனை பார்த்து சொன்னார் परमेश्वर से देखकर कहते என் हैं கிருபை உனக்கு போதும் मेरा अनुग्रह तेरे लिए बहुत உன் है பலவீனத்தில் என் பலம் உனக்கு பூரணமாய் क्योंकि मेरी सामर्थ निर्बलता से सिद्ध होती है ஆகையால் அவன் என்ன சொல்கிறேன்னு சொன்னா इसलिए वो क्या कहता है கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி मसीह की सामर्थ मुझ पर छाया करती है என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் சொல்கிறதை பார்க்கிறோம் इसलिए मैं बड़े आनंद से अपनी निर्बलताओं पर घमंड करूंगा நீ பலவீனப்படும் பொழுது தேவ வல்லமை உன்மேல் தங்குகிறது जब निर्बल होते हो परमेश्वर का सामर्थ तुम पर आता அந்த है நேரத்தில் தேவ கிருபையானது அப்படியே உன்னை தாங்குகிறது உன்னை சமாளிக்கிறது और उस समय परमेश्वर का अनुग्रह तुम्हें संभालता है ஆகையால் தேவ கிருபை நாம் எதிர்பார்ப்போம் इसीलिए हम परमेश्वर के अनुग्रह को इंतजार में पाएंगे அவருடைய வார்த்தை சொல்கிறது तो उनका वचन कहता है கர்த்தர் உன்மேல் கிருபையாய் இருக்க கடவுள் यहोवा तुम पर अनुग्रह करे கர்த்தர் உன்மேல் கிருபையாய் இருக்க यहोवा கடவுள் तुम पर अनुग्रह करे அருமையான தேவனுடைய பிள்ளைகளே तो हाँ परमेश्वर के लोगों மாசத்துல கர்த்தர் உங்களை காப்பார் इस महीने में परमेश्वर तुम्हारी रक्षा करेगा கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாய் இருப்பார் और वही सिर्फ नहीं तुम पर अनुग्रह करेगा நீங்க சோர்ந்து போக வேண்டிய तो அவசியம் हम இல்லை तुम्हें निराश होने की जरूरत नहीं பக்தர் है விதமாய் பாடுகிறது एक நாம் भक्त इस பார்க்கிறோம் तरह का गीत गाता है ஆமென் தாங்கி நடத்தும் கிருபையிலே தாழ்வில் நினைத்த கிருபையிலே தாங்கி நடத்தும் கிருபையிலே தாழ்வில் நினைத்த கிருபையிலே தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபையிலே தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபையிலே அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே இயேசு அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்துக் கொண்டீரே இயேசு அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே இயேசு அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்துக் கொண்டீரே கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை
தேவ கிருபை சூழ்நிலைகளை மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை. சொல்லுங்க. அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. இயேசு அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. இயேசு அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. இயேசு அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। மூன்றாவது நாம் கடைசியில வாசிக்கும் பொழுது तीसरा हम आगे में पढ़ते हैं तो அதே எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் बनी गिनती का पुस्तक 6वां अध्याय 26ஆம் வசனத்துல வரும் பொழுது 26 वचन में पढ़ते हैं तो வேதம் சொல்லுகிறது वचन कहता है கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. यहोवा अपना मुख तेरी ओर करेगा। Praise the Lord. प्रेज द लॉर्ड Hallelujah. हालेलुया உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. और तुझे शांति देगा உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. और तुझे शांति देगा करके कहा है। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. तो परमेश्वर की नाम की महिमा हो இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரன்னு கூற கடவர்கள். और इस रीति से वे मेरे नाम को इस्राएलियों पर रखे அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். और मैं उन्हें आशीष दिया करूंगा। ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, हाँ परमेश्वर के लोगों இந்த மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது तो हम तीसरा हम पढ़ते हैं வேதம் சொல்லுகிறது, वचन कहता है அதாவது உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். और मैं तुझे आशीष दूंगा। கர்த்தருடைய நாமம் तो மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा ஒருவேளை हो। இந்த வசனத்தை இந்த காணொளியில ஏதாவது சமாதானம் இழந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். यदि आप अशांति नहीं है और इस तरह आप वचन को सुन रहे होंगे என் வாழ்க்கையில எவ்வளவு நான் சமாதானத்தை தேடி मैं பார்க்கிறேன், अपने जीवन में कितना ही शांति ढूंढ रहा हूँ இன்னும் எனக்கு சமாதானம் கிடைக்கவில்லை. मुझे अभी तक शांति नहीं मिला है। என் வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை தான் வருகிறது. मेरे जीवन में परेशानियों के ऊपर परेशानी आ रहा கண்ணீருக்கு மேல் है கண்ணீர் தான் வருகிறது. आंसुओं के ऊपर आंसू आ रहे हैं வியாதி மேல் வியாதி தான் வருகிறது. बीमारी के ऊपर बीमारी आ रहा है எனக்கு சமாதானம் இல்லையே. मुझे कोई समाधान नहीं என்னை है। ஒருவேளை சோர்வோடு இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். यदि आप निराश होकर ये वचन सुनते होंगे ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், लेकिन परमेश्वर आपसे कहता है நான் உனக்கு சமாதானத்தை தருவேன். मैं तुम्हें शांति दूंगा। சங்கீதம் 28:11 சொல்லுகிறது, भजन संहिता 28:15 में कहा है 29:11 29:11 में कहा है கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் சொல்லப்பட்டிருக்கிறது. यहोवा अपने लोगों को शांति देकर उन्हें आशीष करेगा। பாருங்கள், தேவன் அந்த சமாதானம் உங்களுக்கு தருகிறார். तो प्रभु वो शांति को तुम्हें देता है। நமது சமாதானத்திற்காக நாம் ஆங்காங்கே போய் அல வேண்டிய அவசியம் இல்லை. हमें शांति के लिए अलग अलग जगह जाने की जरूरत அங்கே नहीं है। போனால் எனக்கு சமாதானம் கிடைக்குமா, वहाँ जाऊंगा तो मुझे शांति இங்கே मिलेगा, போனால் எனக்கு சமாதானம் கிடைக்குமா, यहाँ जाऊंगा तो मुझे शांति मिलेगा। அவங்ககிட்ட பிரச்சனை சொன்னால் அவங்களுக்கு எனக்கு சமாதானம் उनको தருவார்களா मैं अपना कष्ट बताऊंगा तो मुझे शांति मिलेगा। என்று சமாதானத்தை தேடி நாம் போக வேண்டிய அவசியம் हमें இல்லை. शांति के लिए ढूंढकर ऐसे जाने की जरूरत नहीं है। வேதவசனம் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र यीशु मसीह के बारे में कहता है அவருடைய பெயர் சமாதானத்தின் தேவன். उनका नाम शांति का प्रभु है। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। அதாவது ரோமர் எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கும் பொழுது रोमियो की किताब में हम पढ़ते हैं ரோமர் 16:20 சொல்லுகிறது, रोमियो का किताब 16वां अध्याय 20 में पढ़ते हैं சமாதானத்தின் தேவன் தாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. शांति का परमेश्वर करके कहा है। அப்ப சமாதானத்திற்கு நாம் ஆங்காங்கே போய் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. तो हमें शांति के लिए अलग अलग जाने की जरूरत नहीं है। சமாதானம் தேவ சமூகத்தில் இருக்கிறது. शांति परमेश्वर के समुख में है। உதாரணமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது उदाहरण से हम यीशु मसीह इस दुनिया में थे அவர் ஊழியம் செய்து கொண்டு வரும் பொழுது वो जब सेवा कर रहे थे கொஞ்ச நேரத்துக்குள்ள
அதற்குள்ளாய் கொஞ்ச நாட்களுக்குள்ளாய் அவர் அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்திற்கு போக வேண்டும். कुछ दिन में वो परमेश्वर को क्रूस पर चढ़ाकर वो परमेश्वर वापस जी उठकर स्वर्ग में जाने के समय था. அப்படி பரலோகத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக लेकिन स्वर्ग में ले जाने के पहले யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. यूहन्ना का किताब 14वां अध्याय 27 में कहा है. அவர் தம்முடைய சீஷர்களை தம்முடைய ஜனங்களை பார்த்து விதமாய் சொன்னார். वो अपने चेलों को देखकर इस तरह कहता है, நான் சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். मैं तुम्हें शांति दिए जाता हूँ. வேதம் என்ன சொல்கிறது? वचन क्या कहता हूँ? சமாதானத்தை வைத்து போகிறேன். मैं तुम्हें शांति दिए जाता हूँ. என்னுடைய சமாதானம் உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். अपनी शांति तुम्हें देता हूँ. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. जैसे संसार देता है मैं तुम्हें नहीं देता. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. तुम्हारा मन व्याकुल ना हो और न डरे. அப்ப இயேசு கிறிஸ்து பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக तो यीशु मसीह स्वर्ग में ले जाने के पहले அவர் இந்த உலகத்தில் வைத்து போனது ஒன்று என்னவென்று சொன்னால் दुनिया में जो रख कर गए हैं वो क्या है? அவர் சமாதானத்தை வைத்து वो போயிருக்கிறார். शांति को रख कर गए हैं. யார் யார் இயேசுவிடத்தில் கடந்து வந்து அவர்கள் ஜெபிக்கிறார்களோ, जो जो परमेश्वर के सम्मुख आकर प्रार्थना करते हैं, இயேசுவே என்று சொல்லி அவர்கள் கூப்பிடுகிறார்களோ, यीशु करके पुकारते हैं, வேதம் சொல்லுகிறது वचन कहता है அவர்கள் அந்த சமாதானத்தை பெற்றுக் वो கொள்கிறார்கள். उस शांति को पा लेते हैं. வேத வசனத்தில் எத்தனை பேர் சமாதானம் இல்லாமல் இருந்தார்கள்? तो पवित्र शास्त्र में बहुत से लोग शांति के बगैर थे. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले परमेश्वर के लोगों, வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது वचन में हम पढ़ते हैं. அதாவது ஸ்தோத்திரம் ஒரு வசனத்தில் விதமாக ஒரு மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24 முதல் 25 முதல் 34 வசனம் ஒரு வாசிப்போம் என்று சொன்னார். मार्कुस का किताब 5 का 35 से हम पढ़ेंगे तो அங்கே ஒரு பெரும்பொருளுள்ள ஸ்திரீ குறித்து நான் வாசிக்கிறோம். वहाँ पर एक स्त्री के बारे में पढ़ते हैं. அந்த பெரும்பொருளுள்ள ஸ்திரீ குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. वो स्त्री के बारे में इस तरह कहा गया है. அவள் பல நாட்களாய் தன் சரீரத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அவள் வியாதியோடு காணப்பட்ட ஸ்தோத்திரம். वो अपने शरीर में बीमार थी करके वो दिखते हैं. சமாதானம் இல்லாமல் காணப்பட்டாள். उसे शांति नहीं था. வேதம் சொல்லுகிறது वचन कहता அவள் है 12 வருஷம் அவள் வியாதியா இருந்தாள். वो 12 वर्ष वो बीमार हो गई थी. பலரிடத்துல போய் சமாதானத்துக்காய் பார்த்தாள், वो सब कई जगह शांति के लिए गई, சுகத்தைக்காய் எதிர்பார்த்தாள். वो चंगाई पाने के लिए गई, ஆனால் கிடைக்கவில்லை. लेकिन नहीं मिला. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அவர் அந்த வழியாய் கடந்து போனார். और एक दिन यीशु मसीह उस रास्ते से गुजर रहे थे. அப்ப வேதம் சொல்லுகிறது वचन कहता है அவர் வேதத்துல வாசிக்கிறோம் அநேக வைத்தியர்களால் மிகவும் அவர் வருத்தப்பட்டாராம். 26ஆம் வசனம் சொல்லுகிறது उसने बहुत वैद्यों से बड़ा दुख उठाया தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்து और பார்த்தார். अपना सब माल व्यय करने पर भी कुछ लाभ न हुआ. சற்று கூட அவள் சுகம் கிடைக்கவில்லை. कुछ भी चंगाई नहीं मिला. சற்று கூட அவளுக்கு சமாதானம் இல்லை. उसे शांति नहीं मिला. அப்படி இருக்கும் பொழுது उस पर அவள் அந்த நேரம் அப்படி இருக்கும் பொழுது उस समय पर அவள் இயேசு குறித்து கேள்விப்படுகிறாள். यीशु मसीह के बारे में सुनती है. கேள்விப்பட்ட நிமித்தமா சொல்லுகிறாள், वो इस तरह कहती है, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகிலும் நான் சுஸ்தமாவேன். यदि मैं उसके वस्त्र ही को छू लूंगी तो चंगी हो जाऊंगी. வஸ்திரத்தை நான் தொட்டாலா எனக்கு சுகம் கிடைக்கும், यदि मैं उसके वस्त्र को छू लूंगी तो चंगाई मिल जाएगा, எனக்கு சமாதானம் मुझे கிடைக்கும் शांति मिलेगा. என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ऐसे कहकर वचन कहता அவள் है ஜனக்கூட்டத்துக்குள் பின்னால போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாளாம். Praise the Lord. उस भीड़ में जाकर वो वस्त्र को छू लेती है. 29 வசனம் சொல்லுகிறது 29 वचन कहता உடனே है அவளுடைய உத்திரத்தின் ஊர் நின்று போயிற்று. और तुरंत उसका लहू बहना बंद हो அந்த गया வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். और उसने अपनी देह में जान लिया कि वो बीमारी से अच्छी हो गई. அருமையான தேவனுடைய பிள்ளையே, परमेश्वर के 12 लोग வருஷ வியாதி, 12 वर्ष का वो அவளுக்கு बीमार, சரீரத்திலே சுகம் இல்லை, उसके शरीर में कोई शंकाई नहीं था, உள்ளத்திலே சமாதானம் मन இல்லை. में शांति नहीं था. பிரயாசப்பட்டு उसने பார்த்தாள், कई प्रयास किया, சுகமும் சமாதானம் கிடைக்கவில்லை. उसे शंकाई और शांति नहीं ஆனால் मिला. சமாதானத்தை கொடுக்கிறதான அந்த இயேசுவிடத்தில் அவள் வந்த உடனே लेकिन शांति देने वाला परमेश्वर के पास आने के बाद அவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே उसने अपने वस्त्र को छूने के அவருடைய बाद உத்திரத்தின் ஊரில் நின்று போயிற்று. उसका जो लहू बह रहा था वो रुक गया. சரீரத்திலே சுகமடைந்தாள். उसको शरीर में चंगाई पाती है, பெரிய ஒரு சமாதானம் मन உண்டாயிற்று. में शांति मिलता है. இந்த காலை ஆராதனை ஒருவேளை பல வருடமாயும் சரீரத்தில் வியாதி இருக்கலாம். इस समय के समय में आपके शरीर में कई सालों से कोई
बीमारी होगा। நீங்கள் பணத்தை செலவழித்து உங்களுக்கு சுகம் இல்லாதபடிக்கு சமாதியில வந்து காணப்படலாம். आपने सब खर्च करके भी आपको चंगाई नहीं मिला होगा। சமாதான தேவன் உங்கள் வீட்டிலே கடந்து வந்திருக்கிறார். समाधान शांति का परमेश्वर तुम्हारे घर आया சமாதானம் है। கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் ஜெபியுங்கள். शांति का परमेश्वर के पास तो प्रार्थना करो। உங்களுடைய வல்லமை என்னை தொடட்டும். आपका सामर्थ मुझे छूने दे दो। உங்களுடைய பிரசன்னம் என்னை தொடட்டும். आपका प्रशंसा मुझे छूने எனக்கு दे நீ दो। சுகம் தாரும் मुझे चंगाई दो। என்று நீங்கள் கேளுங்கள். ऐसा आप पूछो, கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். परमेश्वर आपको चंगाई देगा। இந்த காலவேளையிலும் इस सुबह के समय உங்கள் पर கண்களை மூடுங்கள். आपकी आंखों को बंद யார் करो। யாருக்கு எந்தெந்த வியாதி இருக்கிறதோ, जो भी कोई किस को क्या बीमारी பல है, வருஷத்து வியாதியில இருக்கலாம், कई सालों का बीमारी கர்த்தர் होगा, உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறார். परमेश्वर आपको चंगाई देगा। அன்பின் பரலோக பிதாவே, हमारे स्वर्गीय पिता, இந்த காலவேளையில इस सुबह के समय யார் யார் में தன் வியாதிக்காய் ஜெபிக்கிறார்களோ, कौन कौन अपने बीमारी के लिए प्रार्थना தன்னுடைய करते हैं, பலவீனத்திற்காய் ஜெபிக்கிறார்களோ, अपने कमजोरी के लिए प्रार्थना करते हैं, தலைமாறில் இருக்குமானாலும், उनको सर दर्द होगा तो, கால்வலி இருக்குமானாலும், पैर दर्द होगा तो, இடுப்புல இருக்குமானாலும், कमर दर्द होगा तो, ஒருவேளை எப்பேற்பட்ட வியாதி சரீரத்தில் இருந்தாலும், कोई भी बीमारी उनके शरीर में हो तो, இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम கர்த்தர் से அவர்களை தொடுவீராக. आप उनको छू लीजिए। உங்களுடைய வல்லமை அவர்களை தொடட்டும். आपका सामर्थ्य उन्हें छू लेने दो। எல்லாம் வேதனை மாறட்டும். सारे बीमारी को बदल எல்லாம் दो। வியாதி மாறட்டும். सारे बीमारी को बदल கர்த்தர் दो। உங்களுக்கு பிள்ளைகளுக்கு அற்புத சுகத்தை கொடுப்பீராக. परमेश्वर आपको उन्हें चंगाई दो। கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். परमेश्वर आपकी वो प्रार्थना को सुन கர்த்தர் लिया உங்களுக்கு है। விடுதலை கொடுத்திருக்கிறார். आपको चंगाई दिया है। நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டு आपने இருக்கிறீர்கள். चंगाई पा लिया है। கர்த்தருக்கு நன்றியாயிருங்கள். परमेश्वर को धन्यवाद அவருக்கு दो। சாட்சியாயிருங்கள். उनको गवाही बनकर வேத दो। வசனம் சொல்லுகிறது, पवित्र शास्त्र அவர் कहता है சுகத்தை பெற்ற பிற்பாடு वो चंगाई पाने के बाद இயேசுவோடு ஒரு சில வார்த்தை பேசுகிறார். यीशु से कुछ बातें करती அப்ப है। இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னார்? यीशु ने उसे कहा, 34 வசனம் சொல்லுகிறது, 34 वचन कहता அவர் है, அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, पुत्री तेरा विश्वास ने तुझे चंगा किया, நீ சமாதானத்தோடு போ, कुशल से जाओ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. अपनी इस बीमारी से बची रहे। கரங்களை தலையில செல்லுவா. हाथ उठाकर हमारे लिए கர்த்தர் முதல்ல என்ன கொடுத்தார்? परमेश्वर ने क्या நீ कहा, சமாதானத்தோடு போ, तुम शांति से உன் जाओ, வேதனை நீங்கி சுகமாயிரு. तुम बचाए इस बीमारी से बचे रहो। காலைவேளையிலே इस सुबह के இயேசு समय में கிறிஸ்துவுக்கு சமாதானத்தை தருகிறார். परमेश्वर तुम्हें शांति உன் देगा। வேதனையெல்லாம் நீங்கி சுகமாய் நீ கர்த்தரை ஆராதிக்க போகிறாய். सारे बीमारी को चंगा कर तुम आराधना करोगे, கர்த்தரை நீ மகிமைப்படுத்த போகிறாய். परमेश्वर की महिमा करोगे। வேதம் சொல்லுகிறது, तो वचन कहता கர்த்தருடைய है நாமம் மகிமைப்படுவதாக परमेश्वर का नाम का महिमा हो, அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். वो तुम्हें समाधान देगा, கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவார். वो तुम्हें शांति देगा। இந்த காலை ஆராதனையிலே அருமையான தேவனுக்கு सुबह की आराधना ஒரு में தேவ சமாதானம் உங்கள் குடும்பத்திலே கடந்து வருகிறது. परमेश्वर का शांति तुम्हारे जीवन ஒரு में தேவ आएगा, சமாதானம் உங்கள் வாழ்க்கையில கடந்து வருகிறது. परमेश्वर का समाधान तुम्हारे जीवन में आएगा। 119 சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். 119 भजन संगीता में पढ़ते हैं, 119 சங்கீதம் 165 வசனம் சொல்லுகிறது, 119 का 165 में पढ़ते हैं, உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் जो உண்டு. अपने वचन का प्रेम Amen. करता है उन्हें शांति मिलेगा। சமாதானத்தை எப்படி நாம் अब பெற்றுக்கொள்கிறோம்? शांति कैसे पालेंगे? இந்த வேத வசனத்தை நாம் நேசிக்க और வேண்டும். इस पवित्र शास्त्र को हमें प्रेम करना இதை है, நாம் வாசிக்க வேண்டும். इसे पढ़ना है। நீங்கள் ஸ்தோத்திரம், இதை நீங்கள் வாசிக்கும் பொழுது இதன் வசனத்தின் மூலமாக தேவன் உங்களோடு பேசுவார். हम इसे पढ़ेंगे तो परमेश्वर वचनों के द्वारा हमसे बातें करेगा இந்த சமாதானம் நம் உள்ளத்திலே கடந்து और வரும். हमें एक बड़ा शांति हमें मिलेगा। நாம் இந்த காலை ஆராதனையில கர்த்தரை நாமத்திற்கு इस सुबह की आराधना में வேதம் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளை. वचन कहता है, ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனத்தில் வாசிக்கும் பொழுது यशायाह का किताब 53 में पढ़ते हैं, தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ये यशायाह इस तरह यीशु मसीह के बारे में कहता है, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. हमें शांति देने का वो अग्नि पर में उस पर आया। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். वो हमारे पापों के कारण वो घाव पाया, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் வெறுக்கப்பட்டார். हमारे पापों के कारण वो ठुकराया நமக்கு गया சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. और हमें शांति देने पर वो उसके लिए वो उसके ऊपर आया। அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். उनके घाव से हम चंगा मिला। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். उनके घाव से हम चंगाई मिले நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். और हमें शांति मिलने के लिए परमेश्वर हम पर क्रूस पर चढ़े। அவன் இந்த காலை ஆராதனையில் அருமையான इस தேவன் सुबह की आराधना में ஒரு தேவ
சமாதானம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அது ஆட்கொள்வதாக. परमेश्वर का शांति आपको और आपके जीवन को वो आज्ञा करता है। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। ஆகையால் எண்ணாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். इसीलिए हम गिनती में पढ़ते हैं। மோசேயின் மூலமாய் ஆரோனை குறித்து விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. मूसा के द्वारा आरोन को किस तरह कहा गया? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவர். क्या होगा तुम्हें आशीष दे और रक्षा करे। கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபை இருக்க और கடவர். तुझ पर अपने मुख का प्रकाश चमकाए तुझ पर अनुग्रह करे। கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. और यहोवा अपना मुख तेरी ओर करे और शांति दे। இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு கூற கடவார்கள். इस रीति से मेरे नाम को इस्राएलियों पर रखे। அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி என்றார். और मैं उन्हें आशीष दिया करूंगा। இந்த வார்த்தையின் மூலமாக ये वचनों के अनुसार தேவன் பேசியிருக்கிறார். परमेश्वर ने आपसे बातें की தேவ हैं। ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள और வேண்டும். परमेश्वर के आशीष को पालो। நாம் எல்லாரும் கண்களின்படி நாம் கர்த்தரை நோக்கி நாம் हम सब ஜெபிப்போம். आंखें बंद कर प्रार्थना करेंगे। கேட்ட வசனத்தை மனதில் வைத்து जो वचन सुने वो मन में கர்த்தர் रखकर உன்னை காக்க கடவார். परमेश्वर तुम्हें रक्षा करेगा। கர்த்தர் உன்மேல் கிருபையாக இருக்க तुम पर கடவார். अनुग्रह करेगा கர்த்தர் உனக்கு சமாதானம் கட்டளையிட और கடவார். तुम्हें शांति देगा। ஹalleluya. எல்லாரும் வாய்களை திறந்து நாம் हम ஜெபிப்போம். सब मुखों पर प्रार्थना கர்த்தர் உன்னை करेंगे। காப்பார். परमेश्वर तुम्हारी रक्षा அவருடைய करेगा। கிருபை உன்மேல் இருக்கும். उनका अनुग्रह तुम पर रहेगा அவருடைய சமாதானம் உன்மேல் இருக்கும். और उनकी शांति तुम पर रहेगा। நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். आप निराश मत हो जाओ। ஹalleluya ஹalleluya. நன்றி ராஜா நன்றி ராஜா. धन्यवाद ஓ प्रभु। துதிக்கிறோம் துதிக்கிறோம் स्तुति துதிக்கிறோம். करते हैं प्रभु। நல்ல தேவனே உமக்கு நன்றி हमारे செலுத்துகிறோம். अच्छे प्रभु। ஒரு பாடல் விதமாய் சொல்கிறது. एक गीत इस तरह गाता है। மத்த நிவிதமாய் பாடுகிறது एक நாம் भक्त इस तरह गीत गाता है। தேவ சமாதான கிருபையே परमेश्वर का शांति अनुग्रह। தேவ சந்தோஷம் நிறைவாயே परमेश्वर का शांति तुम पर அந்த आए। பாடலை பாடி நாம் ஜெபித்து நாம் கடந்து ऐसे செல்வோம். गीत को गाकर हम प्रार्थना करेंगे। ஹalleluya praise the lord உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா துதிக்கிற ராஜா. glory 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen. தேவ சமாதானம் கிருபையே தேவ சந்தோஷமும் நிறைவாயே தேவாசீர்வாதங்கள் தந்திடவே தேவன் அருள் தேவாயே தேவாசீர்வாதங்கள் தந்திடவே கேட்ட வசனத்தை மனதில் வைத்து जो वचन सुना उसको मन में रखकर நாம் பார்ப்போம். हम परमेश्वर की ओर देखेंगे। எங்களுக்கு தந்த வசனத்திற்காக ये वचन के लिए உமக்கு நன்றி என்று आपको சொல்லி धन्यवाद நீர் करते எங்களை हैं। காக்கிறீர். आप हमें रक्षा करते உங்களுடைய हैं। கிருபையினால் எங்களை आपकी தருகிறீர். कृपा तुम पर दया करते हैं। சமாதானங்களை கட்டளை आप இருக்கிறீர். शांति देते हैं। அதற்காக ஸ்தோத்திரம் என்று उसके लिए धन्यवाद கர்த்தரை करते हैं। துதித்து அவரை हम பயன்படுத்துவோம். स्तुति कर उनकी महिमा करेंगे। அன்பின் பரலோகத்தின் நேசப்பிதா हमारे प्यारे स्वर्गीय पिता, காலை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். इस सुबह की आराधना के लिए இந்த धन्यवाद। மாசத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலையும் इस महीने के पहले हफ्ते में உங்களுடைய भी சமத்துல வந்து பாடி துதிக்க ஆராதிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. आपके समूह आकर प्रार्थना करने के लिए स्तुति करने के लिए ஆராதனையிலே धन्यवाद। கலந்து ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். आराधना में शामिल हुए हर एक परमेश्वर के लोगों के கர்த்தருடைய लिए பிள்ளைகளை धन्यवाद। ஆசீர்வதியும். आप अपने बच्चों को धन्यवाद आशीष எல்லா करो। விதமான தேவைகளை கர்த்தர் சந்தியும். सारी जरूरतों को पूरा करो। தேவன் கரமுடைய பிள்ளைகளை தாங்கும்படியாக परमेश्वर को हाथ ऊपर रहने दो। இயேசுவின் நாமத்தினாலே परमेश्वर के नाम से பிள்ளைகளை ஆசீர்வதியும். आप आशीष இந்த करो। மாசம் முழுவதும் செய்கிற வேலையில உடைய கிருபை ये இருக்கு. महीने भर जो काम करते हैं उन पर उसका आपका வேலை हाथ இல்லாத है। பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கர்த்தர் जिनको கட்டளையிடுகிறார். काम नहीं है उन्हें काम दो। நல்ல சரீர சுகத்தை கொடு. अच्छी शारीरिक चंगाई दो। நல்ல படிப்பை நீர் ஆசீர்வதியும். उनकी पढ़ाई को आशीष எல்லா करो। பொருளாதார தேவைகள் பண தேவைகள் சந்திக்கப்படும். सारी जरूरतों को वो पूरा करो। இந்த லாக்டவுன் நிமித்தம் உடைய பிள்ளைகளை எந்த காரியத்திலும் பாதிக்கப்படாதபடி கர்த்தர் பிள்ளைகளுக்கு தயவாய் அவருடைய ஆசீர்வாதத்தை நடத்தும்படியாக कि लॉकडाउन के कारण कोई भी कमी घटी ना हो मगर उन पर दया कर उन्हें आशीष करो। நீ செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். आप ऐसे ही किए उसके लिए धन्यवाद। அந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. आपने दिए वचन के लिए धन्यवाद। கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக கடவர். परमेश्वर तुम्हें रक्षा कर तुम्हें आशीष உன்னை करेगा। கிருபையாக இருக்க கடவர். तुम पर कृपा करेगा। உனக்கு சமாதான கட்டளையிட கடவர் என்று तुम्हें शांति देगा करके। வார்த்தையின் மூலம் பேசினதற்காய் ये ஸ்தோத்திரம். वचन के द्वारा हमसे बातें की और இந்த उसके लिए வார்த்தையின் धन्यवाद। மூலமாக इस वचन के अनुसार பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். आप अपने बच्चों को संभालो। அவர்கள் மேல் கிருபையாயிரும். उन पर दया
தேவ சமாதானம் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பிரு. और परमेश्वर का शांति उन पर रहने दो. அப்படியே செய்ததுக்காக மக்கள் आपने वैसे ही किया, उसके लिए ஒரு धन्यवाद. விஷயம் எங்கள் தேசத்தை நாங்கள் நினைக்கிறோம். हमारे देश को याद करते हैं. கொரோனா பாதிக்கப்பட்ட மக்களை நினைக்கிறோம். जो कोरोना से पीड़ित है उनके लिए प्रार्थना करते हैं. இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से இந்த காரியங்கள் மாறி போகட்டும். जल्दी ही ये सब बदलने के लिए मदद இயல்பு कीजिए. நிலைமை எங்கள் தேசத்துல வரட்டும். एक साधारण स्तर हमारी इस जगह पे आने के लिए प्रार्थना ஜனங்களுக்கு करते வரட்டும் ராஜா. हैं. लोगों में आने के लिए प्रार्थना करते हैं. முடக்கப்பட்டு இருக்கிற தொழில்கள் வியாபாரங்கள் வேலைகள் திறக்கப்படட்டும். जो बंद हुए व्यापार और जो भी काम है वो सब खोलने दीजिए. எல்லாம் அற்புதமாய் கர்த்தர் செய்வீர். सब अद्भुत रीति से कीजिए. பாதுகாத்துக் கொள்ளும். आदि संभाल लीजिए. வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பேரும் கர்த்தரை கிருபை. जो वचन सुने उन सब पर आपका हाथ रहने दीजिए. மாசத்துல எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தி. इस महीने में सारी जरूरतों को पूरा யாருக்கும் करें. எந்த குறையில்லாதபடி கர்த்தர் அற்புதமாய் किसी को कोई कमी घटी होने बगैर उन्हें आशीष कीजिए. அப்படியே செய்ததுக்காக आपने वैसे ही किया, उसके लिए धन्यवाद. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से ஆமென். आमीन. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அந்நியனிக்கும் சிநேகம் இன்றும் எப்பொழுதும் நம்மளோடு இருப்பதாக. ஆமென். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து வானமும் பூமியும் படைத்த हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.